டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நார்வேலிருந்து பிஎன் பைக் மோஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா பல்சர் 125 BS6 மாடலு. இந்த கம்ப்ளைண்ட் தெரியும் உங்களுக்கு. அடிக்கடி இந்த ECU போயிடும் இந்த வண்டிங்களில். இந்த வண்டி பிளாட்டினாவில் கார்பெட்டர்னு சொல்லுவோம். இந்த வண்டிகள் வந்து கார்பெட் டைப்பில் எல்லாமே அடிக்கடி இந்த ECU போயிடும். இதுக்கு மாற்று விளையாட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த மாற்று விளையாட்டு சிம்பிளாக எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஒரு CDU தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். லேத்து வெளில ஒரு செலவு பண்ண போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளில் உங்களுக்கு பண்ணிடலாம். மேக்னெட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் அந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்பெட்டராட்டு ECM எடுத்துகிட்டு கார்பெட்டராட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது இன்னொரு வண்டியினுடைய மேக்னெட்டு. இப்படி தான் வரும். ஃபுல்லாக ராட்டாக வரும். 34 ராட்டு இருக்கும். டிப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிப்பையும் வந்து சென்ஸ் பண்ணி தான் இந்த ECU வந்து வேலை செய்யும். BS6 வண்டியில் அப்படி தான் வரும். இது அந்த வண்டியினுடைய ECU கப்ளரு. ECU கப்ளர் இந்த ஒயரை நீக்கி நம்ம வண்டியுடைய பல்சர் 115 ஒயரிங்கு ஆர்னஸ் வந்து பழைய வேஸ்ட்டு இதை கட் பண்ணலாம் போதும். புதுசு கூட தேவையில்லை. இது பழைய கப்ளர் தான். அது பழைய ஒயரிங்லேருந்து எடுத்த கப்ளரு. ECUக்கு வர ஒயரே நீக்கிக்கிட்டு அதே கலர் தான். இது ஒன்றும் வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. BS4 என்ன கலரோ BS6க்கு அதே கலர் தான். அதனால் வந்து இது வந்து குழம்ப வேண்டாம். அந்த ஒயரிங் ஒரிஜினல் ஒயரிங் கிட்டில் கூட கப்ளர் இருந்தாலே போதும். பழைய ஒயரிங்கில் போதும். கலர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அதே கலர் தான். வண்டியில் என்ன பல்சர் BS4 என்னவோ அதே தான். BS6 அதே கலர் தான். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிக்கப் காலினுடைய கலர் தெரியும் எல்லாருக்குமே. ரெட்டில் ஒயிட்டு. பவர் சப்ளை பார்த்து தெரியும் உங்களுக்கு. காப்பி கலரில் ஒயிட்டு ப்ளஸ் பேட்டரியினுடைய பவர் சப்ளை. இது வந்து எர்த்து பிளாக்கில் எல்லோ கூட எர்த்து வந்து அதுமாதிரி சின்ன கப்ளர் ஒயர் பார்த்தா ஃபியூர் பிளாக்கில் ரெட்டு. ரெண்டுமே HT கையில் போகக்கூடிய லைனு, லெஃப்ட் ரைட்டு போகக்கூடிய லைனு. மொத்தமே 5 ஒயர் தான். 5 ஒயரில் உங்களுக்கு ஃபிட் பண்ணாலே உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்னெட்டுடைய டிப்பு வந்து பண்ணிடலாம். வண்டியோட பழைய ECU ரிமூவ் பண்ணியாச்சு. இது வண்டியுடைய ஒரிஜினல் மேக்னெட்டை மாற்றலை, காயில் மாற்றலை. பிக்கப் காயில் அதே இடத்துல தான் இருக்குது. பிக்கப் காயிலே உங்களுக்கு மாற்றலை. இப்போ மேக்னெட்டோ நம்ம காயில் மாற்றோம்னா பிக்கப் காயில் வந்து செட் ஆகாது. BS4 வந்து வித்தியாசமாக இருக்கும். இது இன்னொரு வண்டியுடைய மேக்னெட்டு. இதே இன்னொரு வண்டிக்கு செட் பண்ண வந்ததுக்கு. இந்த வண்டி டைமிங்னு பார்த்தா அந்த கீ காடி தான் டைமிங். கீ காடி டைமிங்கை வந்து BS4 எப்படி இருக்கோ அதே மாதிரி லேத்துலம்னா வெர்னியர் ஸ்கேலில் நீங்கள் அளந்துட்டு 2 பிளேட்டு மட்டும் கரெக்டாக பார்த்து இதாக போகிறோம். அந்த ராட்டெல்லாம் நம்ம கிரைண்டிங் பண்ணி தட்டி எடுத்துருக்காங்க லேத்தில். அந்த 35 ராட்டையும் ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு BS4 வர மேக்னெட் மாதிரி அதை செட் பண்ணிட்டாங்க. BS6 மேக்னெட்டை BS4 மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இது ஒரு திறமையான லேத்துக்காரலாம் தான் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது BS4 என்ன இருக்கோ அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேலில் அளந்து நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ECU போகிற பிரச்சனைலேருந்து வண்டி தப்பிக்கலாம். பிக்கப்பு, வண்டியோடைய மைலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதோட பார்ட் நம்பர் பார்த்தா DH72 பல்சரில் வரக்கூடிய இது ஒரு மாடல் CD உண்டு. பல்சரில் மொத்தம் 14 மாடல் CD உண்டு வரும். இந்த பார்ட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கும். இது 150 பல்சர் 150 CD உண்டு. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதே காயில் தான். காயிலும் மாற்ற தேவையில்லை. இதெல்லாம் காயிலெலாம் மாற்றுன்னு சொல்லுவாங்க. காயில் கூட மாற்றவில்லை. அதே பழைய வண்டியினுடைய BS6 அதே மேக்னெட்டு அதே காயில். இந்த டைமிங் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ராட் போட்ட டைமிங்கும் மேக்னெட்டு கீக்கினுடைய மார்க்கையும் நோட் பண்ணாலே போதும். நாங்கள் வந்து இந்த லேத்தில் வந்து BS4 நம்ம மாற்றிக்கலாம். எப்படி இருந்தாலும் 34 இந்த டிப்பையும் ராட்டையும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு கிரைண்டிங் பண்ணி தான் போடணும். அப்படி இதோட தெரியலன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், BS4 இல்லை BS4 பல்சர் 150 மேக்னெட் இருந்தாலும் அதில் மேக்னெட் கீ கார்டியை பார்த்து அதே வெர்னியர் ஸ்கேலில் அளந்துட்டு நீங்களே வந்து அந்த வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா லேத்தில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பல்சர் BS4 எல்லாருமே கிடைக்கும் மேக்னெட் ஈஸியாகிட்டு. அதை பார்த்து இதில் அப்படியே இது பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மேக்னெட்டு மேலே அந்த வீதியகத்தில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வே கிளச்சுக்கு மேலே வரும் இந்த ராட். அவ்வளோதான் வித்தியாசம். அதே மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு அளவு எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். BS4 வந்து உங்களுக்கு அந்த 1 வே கிளச் தான் வரும். இது BS6 வந்து
இந்த ராட்டு வந்து டிப்பு பார்த்தீங்கன்னா 1 கிளச்சுக்கு மேலே இருக்கும். BS4ல் வராது அப்படி. BS4ல் மேக்னெட்டுக்கு மேலே வரும். இவ்வளோ தான் வித்தியாசம். நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா பிக்கப் காலினுடைய அந்த கேப் வந்து மாறி போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்னெட் மேலே தான் அந்த டிப்பை வந்து வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பிக்கப் காலுக்கு புஷ்ஷு போட்டு வெளியில் தள்ளுற மாதிரி இருக்கும். அது வந்து சில டைமில் அந்த மேக்னெட் கவர் வந்து இடிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உண்டு. அதனால் இந்த ராட்டை வந்து ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அது சின்ன அதே கேப் தான் வரும். அந்த ராட்டு சைஸ் பார்த்திங்கன்னா BS4ல் என்ன தான் அதே மாதிரி தான் வரும். இப்போ நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரைஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்காக ஒரு வீடியோ தகவல் நண்பர்களே. தேங்க்ஸ் நண்பர்களே. பண்ணுவோம்.